ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 36. ஹனுமான் கணையாழி கொடுத்தல். மீண்டும் சீதையின் நம்பிக்கையை பலப்படுத்த, தாயே, நான் மகா பாக்கியசாலி. அத்தனை கோடி வானரங்களிலும் அங்கதன் போன்ற இளவரசனையும் ஜாம்பவான் போன்ற முதியவர்களையும் விடுத்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்னிடம் கணையாழியை கொடுத்தார். அந்த கணையாழி அணிந்த விரல்களை பற்றிய தாங்கள் எத்தனை பெரிய புண்ணியவதி! இதை பார்த்த பிறகாவது தங்களுக்கு என் மீது பூரண நம்பிக்கை உண்டாக ஸ்ரீராமபிரான் அருள் புரியட்டும் என்றபடி ஸ்ரீராமனின் மோதிரத்தை பிராட்டி கையில் வினயத்துடன் கொடுத்தார் மாருதி. சீதைக்கு கணையாழியை கண்டதும் பேச்சே எழவில்லை. கண்ணீரால் அதை நீராட்டினாள். மறுபடி ராமனை பார்த்ததாகவே ஆனந்தப்பட்டாள். ராமனுடைய விரல்களில் சொடுக்கெடுக்கையில் மோதிரம் கையை கிழித்தது. பாணி கிரகணம் நடக்கும் சமயம் மோதிரத்தால் ரகுநந்தனர் உள்ளங்கையை அழுத்தியது. ஊடல் நேரத்தில் ராமன் வேண்டுமென்றே மோதிரத்தை நழுவவிட தான் பதற்றத்துடன் அதை எடுத்து கொடுக்க பிணக்கு தீர்ந்து இருவரும் மகிழ்ந்தது என்று மோதிரம் சம்பந்தப்பட்ட எல்லா சம்பவங்களும் ஒன்றன் பின் ஒன்றாய் நினைவுக்கு வந்தன. மோதிரத்தை மார்போடு அணைத்து கொண்டாள். ஆஞ்சநேயர் ராமதூதனே என்று நிச்சயமாய் தெரிந்து கொண்டு அன்புடன் அவரை பார்த்தாள். கிரகணம் விட்ட சந்திரன் போல் சீதையின் முகம் பிரகாசமாக இருந்தது. கண்ணீர் மோதிரத்தை பார்க்க விடாமல் தடுத்ததால் அவசரமாக கண்ணீரினை புடவை தலைப்பால் ஒற்றி எடுத்தாள். மாருதியை மறுபடியும் பார்த்து, மாயத்தை உண்மை என்று நம்பினேன். ராமதூதனை ராவனென்று புறக்கடித்த அறிவியலி நான். பிறகு, ஹனுமான், நீ இந்த ராட்சத நகரத்தில் தனியாக வந்து என்னை தேடிய உன் பராக்கிரமத்தை, புத்திசாலித்தனத்தை என்ன சொல்லி பாராட்டுவேன்? நீ சமுத்திரத்தை கடக்கும் போது வேகம் குறைந்து விழுந்திருந்தால் உன்னை திமிங்கலம் உண்டிருக்குமே. உன் தைரியமும் பலமும் அசாத்தியமானது. 10 தலைகளும் புஜபல பராக்கிரமமும் கொண்ட ராவணனை கண்டு நீ பயப்படவில்லை. நீ அடக்கமாய் உன்னை மதிப்பிட்டு கொண்டாலும் நீ சாதாரண வானரன் இல்லை. என் பதி உன்னை நம்பி உன்னிடம் கணையாழியை கொடுத்து விட்டிருக்கிறார் என்றால் நீ என்னிடம் எதையும் தடையின்றி பேசலாம். நானும் உன்னிடம் எதையும் அட்டியின்றி சொல்லலாம் என்று தெரிகிறது. ராகவன் என்னை நினைத்து ஏங்குவதாயும் உறக்கமின்றி புலம்புவதாயும் கூறினாய். ரொம்பவும் இழைத்திருக்கிறாரா? அவருக்கு சேவை செய்வதையே பாக்கியமாக கொண்ட இளைய நம்பி சேமமாக இருக்கிறாரா? ராகவன் தன் மனைவியை மாற்றான் தூராக்கிருதமாக கவர்ந்தான் என்று தெரிந்தும் ஏன் பூமியை கொளுத்தாமல் இருக்கிறார்? தேவாசுரர்களை ஒரு வினாடியில் அளிக்கும் சக்தி பெற்ற இஸ்வாகு வம்ச சகோதரர்கள் என் கர்மவினை தீராததனாலேயே மௌனம் சாதிக்கின்றனரோ? ராமனின் தைரியமும் தன்னம்பிக்கையும் இழைக்காதிருக்கின்றதா? தெய்வ சித்தம் விதி என்றில்லாமல் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறாரா? சுக்ரீவன் போன்ற நண்பர்களிடம் சாமம் தானம் என்ற உபாயங்களையும் எதிரிகளை ஜெயிக்க பேதம் தண்டம் என்ற யுக்திகளையும் கடைபிடிக்கின்றாரா? அவரை சுற்றி உள்ளவர்கள் நற்குண நற்செய்கை உடையவர்களாய் இருக்கிறார்களா? அப்படிப்பட்டவர்களால் அவர் கௌரவிக்கப்படுகிறாரா? என்னை அடைவதற்காக தேவதைகளின் அனுகிரகத்தை பிரார்த்திக்கிறாரா? குலதெய்வத்தை மறக்காமல் பூஜிக்கிறாரா? வெகு காலமாய் பிரிந்திருப்பதால் என்னை மறந்து விடாமல் இருக்கிறாரா? மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற பரபரப்பு நாளுக்கு நாள் அவரிடம் தேயாமல் இருக்கிறதா? அயோத்திலுள்ளவர்கள் சௌக்கியமாக இருக்கும் சமாச்சாரம் வந்து கொண்டிருக்கிறதா? பெண் புத்தியால் பிரியமற்ற வார்த்தையை நான் பேசினாலும் லக்ஷ்மணரும் என்னை மீட்க ஆவலுடன் செயல்படுகிறாரா? தகாது செய்த ராவணன் அவன் மந்திரி சேனாதிபதிகளுடன் யுத்த களத்தில் அடிபட்டு வீழ்ந்து கிடப்பதை பார்க்கும் அதிர்ஷ்டம் எனக்கு உண்டா? சீதையை காட்டுக்கு அழைத்து வந்ததால் தானே இத்தனை துன்பம் என்று வருத்தப்படாமல் இருக்கிறாரா? கைலாச மழையை பெயர்த்த தசகண்டனை எவ்விதம் வீழ்வது என்று பயப்படாமல் இருக்கிறாரா? கௌசல்யக்கும் தசரதருக்கும் சகோதரர்களுக்கும் மனதில் நிரந்தர இடம் கொடுத்த ரகுவீரர் எனக்கும் ஒரு இடம் கொடுத்திருக்கிறாரா? இப்படியெல்லாம் சீதை சரமாரியாய் பிரலாபிக்க ஆஞ்சநேயர் மௌனமாய் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு சிரமேல் கைகளை கூப்பியபடி, முன்னர் அணுகலாதனென்ற அரசன் இந்திரன் மனைவியான சசி தேவியை ஒளித்து வைத்தான். வெகு காலமாய் இந்திரனுக்கு மறைத்து வைத்த இடம் தெரியவில்லை. தேடி கண்டுபிடித்ததும் மீட்டான். நகுஷனால் இந்திராணிக்கு துன்பம் வந்தபோது இந்திரன் ஒளிந்திருந்தது போல் ஸ்ரீராமர் பயப்படக்கூடியவரல்ல. தாங்கள் இருக்குமிடம் தெரியாததனாலேயே காரியம் தாமதப்படுகிறது.
ராவணன் கொடுத்த 2 மாத கெடு தேவையே இல்லை. தாங்கள் மட்டும் தைரியத்தை இழக்கக்கூடாது. சகோதரர் இருவரும் ராவணனை அழிக்கும் ஒரே நேர்கோடுதான் பிரயத்தனப்படுகிறார்கள். பிரபுவின் ஒரு பாணம் சமுத்திரத்தையே வற்ற வைத்துவிடும். ராவணன் மதம் கொண்ட யானை என்றால் ராமபிரான் கோபம் கொண்ட சிங்கம். நான் சஞ்சரிக்கும் பர்வதங்களின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், கௌசல்யா தேவியை விட்டு 12 ஆண்டுகள் இருந்தவர் உங்களை பிரிந்து சில மாதங்கள் கூட இருக்க முடியாமல் துரும்பாக இளைத்திருக்கிறார். இந்த நிலையில் நெஞ்சத்தில் நான் இருக்கிறேனா என்று கேட்கிறீர்கள். நினைவே நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். சில சமயம் காட்டு ஈக்கள், கொசு, புழு, ஊறும் ஜந்துகள் இவற்றால் ஏற்படும் உபத்திரவங்களை கூட உணர்வதில்லை. தேகமழுத்து களைப்பால் கண்மூடினால் சீதே என்று கதறியபடி எழுகிறார். அதிலிருந்து கனவிலும் நீங்களே ஆக்கிரமித்துக் கொள்கிறீர்கள் என்று புரிந்து கொள்கிறோம். பழங்கள், புஷ்பங்கள், எதை பார்த்தாலும் உங்கள் ஞாபகம்தான், உங்கள் பேச்சுதான். அது மட்டுமல்ல, தாங்கள் அருகில் இருப்பதாக பாவித்து தனியே பேசுகிறார். மழைக்காலம் முடிந்து சுக்ரீவன் வர தாமதமானதால் லக்ஷ்மணரை அனுப்பிவிட்டார் என்றால் அவர் அவசரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இளையவரின் சினத்தை தணிக்க நாங்கள் வெகுபாடுபட்டு விட்டோம். பரசுராமரை எதிர்த்தவர் தந்தை வாக்குக்காக அரச போகத்தை உதவியவரின் தைரியம் தாங்கள் அறியாததா என்றார் மாருதி. ஹனுமானின் பேச்சை கேட்ட மைதிலியின் கவலை அழிந்தது. கணவனுக்கு தீராத சோகத்தை கொடுத்து விட்டோமே என்ற வருத்தம் மனதை துன்புறுத்தியது. மகிழ்ச்சியும் வேதனையும் மாறி மாறி மனதை அடைக்க வைதேகியின் முகம் சரத்கால சந்திரனை போல் பிரகாசித்தது.